ஹலோ, ஐ எம் டாக்டர் பாலஸ் பிரகாஷ். இன்று குஷ்டரோகம் அதை பற்றி நான் உங்களோடு கொஞ்சம் பேச விரும்புகிறேன். அதாவது தி நேஷ்னல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் NLEP of India, the incidence of leprosy in 2005 was 1 in 10,000. Now in 2024, as per WHO, doctor-patient ratio must be 1:1,000. But in India, it is 1:836, 2023. But in Tamil Nadu, the doctor-patient ratio is 1:495. That is 495 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் அதிகம் கூடிக்கொண்டேதான் போகிறார்கள். இந்தியா முழுவதும் மருத்துவர்களும் கூடுகிறார்கள், மருத்துவர்களின் சேவைகளும் கூடிக்கொண்டேதான் போகிறது. அந்த காலத்தில் மக்கள் குஷ்டரோகம் என்றால் இது ஒரு சாபம், இது முன்னோர்கள் செய்த பாவம், அதனால் வந்த சதி, அதனால் வந்த நோய் என்று மிகவும் பயந்து அவர்கள் பதறினார்கள். ஆனால் பின்னால் இது ஆசிட் ஃபாஸ்ட் பேசிலஸ் என்ற ஒரு கிருமியினால் உண்டானது என்றுதான் பிரிட்டிஷ் பீப்புள் கண்டுபிடித்து அவர்கள் அதற்கு வைத்திய முறைகளையும் மருந்துகளையும் உண்டாக்கினார்கள். மேலும் சிலர் ஒரு லியூகோடெர்மா, அதாவது வெண்குஷ்டம், உடம்பில் பலவிதமான வெள்ளை பேச்சஸ் இருக்கும் பொழுது தங்களுக்கு குஷ்டரோகம் வந்ததோ என்று பயப்படுவார்கள். அவர்கள் வீணாக இந்த நோய் கூட சம்பந்தப்படுத்த வேண்டாம். அதேபோல் விட்டிலிகோ என்பது வெண் புள்ளி நோய், இது உடம்பில் பல இடங்களில் இருக்கும். அதன் பின்னால் அல்பினிசம் அதாவது வெண்மை தோல் நோய், முழு உடம்பும் வெள்ளை கலர், நரைத்த முடி, கண்களில் ஊதா கலர், முழு உடம்பும் இவ்வாறு இருக்கிறது அல்பினிசம். இவர்களுக்கும் லெப்ரசிக்கும் சம்பந்தமே இல்லை. இவர்களுக்கு என்ன காரணம் என்றால், நமது உடம்பை கவர் செய்யும் அந்த தோல் இஸ் தி பிக்கஸ்ட் ஆர்கன். அந்த தோல் 5 அடுக்காக இருக்கிறது. அதில் ஸ்டேட்டம் பெசேல், அதில் இருக்கும் மெலனோசைட்ஸ், அது உண்டாக்கும் மெலானின் அந்த பிக்மெண்ட் கருப்பர்களுக்கு அதிகம் இருக்கும். அது அல்ட்ராவயலட் ரேஸ் ப்ரொடெக்ஷனை உண்டாக்கி அந்த தோலை பாதுகாக்கும். ஆனால் அதிகளவு வெள்ளையாக உள்ளவர்களுக்கு இந்த மெலனின் பிக்மெண்ட் will be a different type. For the dark skinned people, melanin pigment is eumelanin type that absorbs ultraviolet rays and protects and gives immunity to the underlying structures. ஆனால் அதிகளவு வெண்மையாக உள்ள அந்த மனித இனத்திற்கு தியோமெலானின் என்ற மெலனின் பிக்மெண்ட் வருகிறது. அந்த மெலனின் பிக்மெண்ட்டோட அதன் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி லோவர் தேன் தட் ஆஃப் தி மெலனின். இவைகள் தான் இந்த மெலனின் என்ற பிக்மெண்ட் கம்மியாக உண்டாவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதனால்தான் வரும் அந்த நோய்கள், தட் இஸ் லியூகோடெர்மா, விட்டிலிகோ, அல்பினிசம். அவர்கள் தங்களுக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டதாக நினைத்து பயப்பட வேண்டாம். இப்பொழுது குஷ்டரோகத்தை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நவீன உலகில் மருத்துவ அறிவு பல ஆயிரம் மடங்கு வளர்ந்துவிட்டது. தொழுநோய் பலவிதம். மிகவும் பயங்கரமானது லெப்ரமேட்டஸ் லெப்ரசி என்பது. ஸோ லெப்ரமேட்டஸ் லெப்ரசி என்பது ஒரு நோயாளிக்கு எதிர்ப்பு சக்தி குறைந்தவுடன் அந்த கிருமியல் அளவு கூடிவிடும். இது எவ்வாறு பரகிறது? அந்த நோயாளி ஒரு தொழுநோய் மனிதனின் மூக்கிலிருந்து வரும் செக்ரீஷன்ஸ் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வழியாக உள்ளே போனால் நுரையீரலில் நுழைந்து பிளட்டில் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் உள்ள ஹிஸ்டியோசைட்ஸ் என்ற வெள்ளை அணுக்களுக்குள் உள்ள நுழைந்து அங்கிருந்து உடம்பெல்லாம் பரவி நரம்புகளை தாக்கும். ஆண்களுக்கு 2 விதைகளையும் தாக்கி அதிகளவு தாக்கினால் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிவிடும். அது வைத்தியம் செய்யும் பொழுது அந்த நோய் சில டைம் பலவிதமான பேட்சஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கெல்லாம் லெப்ரா ரியாக்ஷன் பேர். அவ்வாறு வரும்பொழுது அவர்கள் வேண்டிய டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்து அதை குணப்படுத்திக் கொள்ளலாம். லெப்ரமேட்டஸ் லெப்ரசி என்பது அதிகளவு பாதிக்கக்கூடிய குஷ்டம். அடுத்த ஸ்பெக்ட்ரம் லோவர் எண்டில் பார்த்தால் டியூபர்குலாய்டு லெப்ரசி என்பது கொஞ்சம் பாதிக்கும். அந்த மனிதனுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகளவு இருந்தால், எதிர்ப்பு சக்தி அதிகளவு இருந்தால்
இந்த இன்ஃபெக்ஷன் அதிகளவு பாதிக்காது. உணர்ச்சி இல்லாத கைகளை தப்பாக உபயோகித்தால் டியூ டு மிஸ்யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் அதனால் பலவிதமான புண்கள் உண்டாகும். அந்த அழுகின புண்களில் ஈக்களின் புழுக்கள் மேகட்ஸ், ஸோ அவ்வாறு வருவதற்கு முன்னாலே நாம் தடுக்க வேண்டும். ஸோ மிஸ்யூஸ் அண்ட் டிஸ்யூஸை தவிர்க்க வேண்டும். மேலும் தலையில் 7வது நரம்பை பாதித்தால் கண்ணு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதைத்தான் உலக லெவலில் லெப்ரஸை ஒழிக்க வேண்டும் என்று ஜனவரி 30வது நாளை வேர்ல்டு லெப்ரசி டே என்று விழிப்புணர்ச்சி வைத்திருக்கிறார்கள். WHO பலவித திட்டங்கள் போட்டு இந்த தொழுநோயை தடுக்க பலவித முயற்சிகள் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் லெப்ரமேட்டஸ் லெப்ரசி என்ற ஒரு பயங்கரமான குஷ்டரோகம், அடுத்த பக்கம் டியூபர்குலாய்டு லெப்ரசி என்ற குறைந்த அளவு தாக்கும் குஷ்டரோகம், ரெண்டுக்கும் நடுவில் பார்டர் லைன். இந்த பார்டர் லைன் குஷ்டரோகம் எதிர்சக்தி நல்லாக இருந்தால், ஊட்டச்சத்து கொடுத்தால், மருந்துகளை தொடர்ந்து எடுத்தால் டோட்டலாக குணமாகிவிடும். லெப்ரசியை எவ்வாறு நாம் கண்டுபிடிக்கிறது? மூக்கிலிருந்து வரும் நீரில் அந்த கிருமியை செக் பண்ணலாம். சில டைம் ஸ்கின் பயாப்சி எடுக்கலாம். அதில் அந்த மேக்ரோஃபேஜஸில் லெப்ரோபாசிலஸ் சிகார் பண்டில் பேட்டர்னில் இருக்கும். லெப்ரசி கிருமிகளை ஈஸியாக கல்ச்சர் பண்ண முடியாது. மவுஸ் ஃபுட் பேட் மீடியம் என்ற ஸ்பெஷல் மீடியம் மூலம் செய்யலாம். லெப்ரமின் டெஸ்ட் ஒன்று இருக்கிறது. சில கிருமிகளை PCR டெஸ்ட், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட், அது மூலம் தெரிந்து கொள்ளலாம். டிபி நோயை தடுக்கும் BCG வேக்சினே 60% குஷ்டரோகத்தையும் தடுத்துவிடும். இப்பொழுது நவீன காலத்தில் புது லெப்ரசி வேக்சின்ஸ் தயார் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். என்னென்ன வைத்திய முறைகள்லாம் இருக்கின்றன? நல்ல ஊட்டச்சத்துக்கள் சாப்பிடலாம். மேலும் தி ட்ரக்ஸ், கிருமியை கொல்லக்கூடிய ட்ரக்ஸ், நேஷ்னல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், அதில் மல்டி ட்ரக்ஸ் 3 ட்ரக்ஸ் சேர்ந்து தொடர்ந்து சாப்பிட்டால் முழு குணம் கிடைத்துவிடும். அதை என்ன ட்ரக்ஸ் என்று அதில் எழுதியிருக்கிறேன். இப்பொழுது நமது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குளோபல் லெப்ரசி ஸ்ட்ராட்டஜி, தட் மீன்ஸ் 2016 to 2020 the whole world should be leprosy free world. That means 1 in 1 million population. அந்த அளவுக்கு the new cases should be reduced என்று அவர்கள் தீராத முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விழிப்புணர்ச்சி நமக்கு அதிகம் தேவை.